வணக்கம் சகோன் சகோதரிகளே, இது உங்கள் வேல்டென். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவுடைய பிறந்தநாள். அவரோட பிறந்தநாளைக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல இளையராஜாவா நம்ம தனுஷ் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை தனுஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இளையராஜா அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இளையராஜாவே மியூசிக் பண்றாரு. இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா இளையராஜா படத்துல இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்தியன் 2 படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியமில் கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் கமலஹாசன் ரொம்பவே மாசான ஒரு என்ட்ரியை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் நெல்சனும் ஒன்றா வந்து உலகநாயகன் கமலஹாசனை பற்றியும் இந்தியன் 2 பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 2 படத்தில் ஆக்டர் ரகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்தியன் 2 படத்தில் காஜல் அகர்வால் ஒரு ராணி கெட்டப்பில் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருக்க போர்ஷன் எல்லாமே பிளாஷ்பேக்கில் தான் வரும். இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 வேற வரப்போகுது. அதனால இந்தியன் 2ல கம்மியான நேரம் மட்டும் தான் காஜல் அகர்வால் வருவாங்க. அவங்களுடைய போர்ஷன் எல்லாமே தேர்ட் பார்ட்டில் தான் ஃபுல்லாக வரும். நம்ம எஸ்டிஆர் சிம்புவும் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. இவர் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்க தக் லைஃப் மூவில இவரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜகமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் சிம்பு எஸ்டிஆர் 48 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. எஸ்டிஆர் டைரக்டர் சங்கரை பற்றியும் உலகநாயகன் கமலஹாசனை பற்றியும் நிறைய விஷயங்களை மேடையில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சோடைய விழா நாயகன் பார்த்தீங்கன்னா அது அனிருத் தான். அனிருத் ஏஆர் ரஹ்மானை ரொம்பவே பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவரு தான் இந்தியன் 1 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்தியன் 1ல வந்த சாங் எல்லாமே சூப்பர் ஹிட்டான சாங்ஸ். ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு லெஜண்ட் மியூசிக் பண்ண ஒரு படத்துடைய செகண்ட் பார்ட்டில் நான் மியூசிக் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் தம்பி ராமையா, தெலுங்கு காமெடி ஆக்டர் பிரம்மானந்தம், ஆக்டர் பாபி சிம்கா, ரோபோ சங்கர், கவிஞரும் நடிகருமான பா விஜய் இவங்க எல்லாருமே இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஆக்டர் மௌலி ராய் இவங்கள நாக்னி சீரியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களும் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஸ்டேஜையே தெறிக்க விட்டுருக்காங்க. அப்படி இப்படின்னு ஃபன்னு காமெடி எமோஷன் ரொம்பவே மாசாவும் கிளாஸாகவும் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்தியன் 2 படத்துல இருந்து ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு ட்ரைலரை நீங்கள் எதிர்பார்க்க போறீங்க அப்படின்னு டைரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 படம் ஜூலை 12 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அரண்மனை 4 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ அரண்மனை 4 படத்தை கூடிய சீக்கிரம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் மணிரத்னம் அவங்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் இப்போ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. தக் லைஃப் மூவி டீம் டைரக்டர் மணிரத்னத்துக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் ஹீரோவா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ நாளைக்கு May 3 10 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா நடிக்க போகிற படம் தான் சூர்யா 44. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா ஏத்தி நடிக்கிறாங்க. ஆக்டர் ஜெயராம், காமெடி ஆக்டர் கருணாகரன், ஆக்டர் ஜோஜோ ஜார்ஜ் இவங்கெல்லாம் நடிக்கிறதா இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா இந்த வீடியோவில் கலர்ஃபுல்லான ஒரு சட்டையோட கடலை பார்த்து உக்காண்டிருக்காரு. அப்படியே பிஜிஎம் வர அவர் திரும்பி பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் என்ன மாதிரி சூர்யாவை காட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்தா சிங்கம் படத்தில் வந்து நம்ம சூர்யாவை அப்படியே காட்டியிருக்கிற மாதிரியே இருக்குது. சிங்கம் படத்தில் கெடா மீசை விட்டுருக்க மாதிரி இந்த படத்துலையும் அதே மாதிரி மீசை விட்டுருக்காரு. என்ன சிங்கம் படத்தில் போலீஸ் கட்டிங்கோட இருப்பார், இந்த படத்தில் ஃபங்கு விட்டு ரொம்பவே ஸ்டைலாக இருக்காரு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தலைவர் வச்சு டைரக்ஷன் பண்ண பேட்ட படத்துலையும் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பேட்ட வேலன் கேரக்டரும் இதே மாதிரி தான் மீசை விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் தனுஷை வச்சு டைரக்ஷன் பண்ண ஜெகமே தந்திரம் படத்துலையும் தனுஷ் இந்த மாதிரி தான் மீசை விட்டுருந்தாரு. இப்போ சூர்யாவும் அதே மாதிரி தான் மீசை விட்டுருக்காரு. நேற்று வீடியோவில் நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம சூர்யா ஆக்டர் ஜெயராம் சூர்யா 44 படத்துக்காக அந்தமான் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு. ஷூட்டிங்காக கிளம்பி போன ஒரே நாளில் அந்தமான் லொக்கேஷன்ல இருந்து ஒரு மாசான கிளிம்ஸ் வீடியோவை உடனே ஷூட் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக மூவி டீம் இந்த கிளிம்ஸ் வீடியோ மூலிமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.